ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். குட் ஈவினிங் பிள்ளைகள். இன்றைக்கு நாம குட் ஈவினிங் டீச்சர். எங்களோட முதலாவது வகுப்பு என்ன பாருங்க, 1000 இலக்கண வினாக்களோட தொடர் பயிற்சியில நாம் இன்றைக்கு முதலாவது வகுப்புல இருக்கிறோம். சரி, அப்ப 2027 தான் 28 தான் உங்களோட தியரி கிளாஸஸ்ல நாம் இதை ஃபுல்லாக கொண்டு போய் முடிக்கிறோம். சரி, எங்களோட தனியா ப்ரொஜெக்ட்ல அது நடக்கும். சரி, இப்ப நாம இன்றைய கேள்விக்குள்ள டிரெக்டா போவோம் பிள்ளைகள். பாருங்க, தலைப்பு பார்ப்போம். என்ன சொல்லியிருக்காங்க? ஒவ்வொரு கூற்றுக்கும் கீழே 5 விடைகள் தரப்பட்டுள்ளன. அவற்றுள் மிக பொருத்தமான விடையை தெரிவு செய்க என்று கேட்கிறாங்க. சரி, இப்ப டீச்சர் 2027 பிள்ளைகளா இருந்தேன்னு சொன்னா உங்களுக்கு என்ன, தேர்ட் டேர்ம்ல 10 கேள்விகள் கேட்டிருப்பாங்க. 2028க்கும் அப்படித்தான். இப்ப நடக்க போற ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸாம்ல உங்களுக்கு 10 இலக்கண MCQக்கள் வரும். சரியா? ஆனால் நீங்க 13ஆம் ஆண்டாகும் போது, இப்ப 2027க்கு 4ஆம் தவணை நடக்கும் போது உங்களுக்கு 10 MCQ கேட்க மாட்டாங்க. அவங்க என்னண்டா 20 MCQ தான் கேள்வியா கேட்டு வரும். எனவே அந்த 20 MCQக்கள் எப்படி வரும், எப்படியான கேள்விகள் போடுவோம், நாங்கள் எப்படியான பயிற்சி எடுக்கணும்னு சொல்றத நான் காட்டி தருவேன். சரி, ஓகே. நம்ம ஒவ்வொரு கிழமையும் தொடர்ச்சியாக பயிற்சி செஞ்சுட்டு போகும்போது உங்களுக்கு அது நல்லா கிளியர் ஆகிடும். சரியோ? அப்ப நீங்க நினைக்க கூட இந்த 10 கேள்வி தான் உங்களுக்கு ஃபோர்த் டேர்முக்கும் வரும் அப்படின்னு சொல்லி. ஃபோர்த் டேர்ம் ஆகும்போது பிள்ளைகள் நீங்க 20 கேள்விகளுக்கு கொடுக்க வேணும். சரியோ? ஓகே. முதலாவது கேள்வி பாருங்க பிள்ளைகள். பின்வரும் சொற்களுள் பகரம் வேறுபட்டு ஒலிக்கும் சொல்லை தெரிவு செய்க. சரி, இப்படியான முதல் ஒரு கேள்வி கேட்டு வரும். பகரம் வேறுபட்டொலிக்கும் சொல், தகரம் வேறுபட்டொலிக்கும் சொல், அதே மாதிரி சகரம் வேறுபட்டொலிக்கும் சொல், இப்படி என்று சொல்லி கேள்விகள் வரும். அப்ப இப்படியான கேள்விகள் கேட்கும் போது பிள்ளைகள் நீங்க யோசிக்கிற இல்லை, என்னடா இப்படி வேறுபட்டு ஒழிக்கிறது நாம் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு யோசிக்கிற இல்லை. இப்படியான கேள்விகளுக்கு பிள்ளைகள் நீங்க இலக்கண நோட்ஸ் படிக்க தேவையில்லை. சாதாரண உங்களோட பொது அறிவை வச்சு இந்த கேள்வியை செய்யலாம். சரியோ? அதை எப்படி செய்யணும்டா, அவங்க 5 ஆன்சர் தருவாங்க. அந்த 5 ஆன்சரையும் நீங்க என்ன செய்யணும், உச்சரிச்சு பார்க்கணும். பார்த்ததுல எந்த ஆன்சர் கொஞ்சம் வித்தியாசமானதாக ப்ரனௌன்ஸ் பண்ணிப்படுதோ அதுதான் விடு. சரி, நாம செஞ்சு பார்ப்போமே. பாருங்களா, என்னோட சேர்ந்து உச்சரிச்சு பாருங்க. முதலாவது தந்திருக்கிறான் பட்டு, 2வது கணம், 3வது ஆம்பல், 4வது பரிசு, 5வது பத்திரிகை. ஓகே, இப்ப நாம 5ஐயும் வாசிச்சிட்டோம் பிள்ளைகள். இப்ப இதுல ஏதோ ஒரு சொல் வித்தியாசமா ஒழிச்சது, என்னது? ஆம்பல். ஆம்பல். வெரி குட், ஆம்பல். பாருங்க, பட்டுல பணப்பி என்று பட்டது பி சவுண்ட்ல வருது, பணம்லையும் பி சவுண்ட்ல வருது, பரிசுலையும் பி சவுண்ட்ல வருது, பத்திரிகையிலும் பிள்ளைகள் அதே பி சவுண்ட் தான் கேக்குது. ஆனால் ஆம்பல் உச்சரிச்சு பாருங்க, ஆம்பல். அந்த பானா வெரி குட், பி சவுண்ட்ல உச்சரிக்கப்படுது. எனவே நாலும் பி சவுண்ட்ல உச்சரிக்கிற டைம்ல இவர் மட்டும் வித்தியாசமாக பி சவுண்ட்ல ஒலிக்கிறாரு. எனவே எங்களுக்கு இதை சொல்லலாம் பிள்ளைகள், பகரம் வேறுபட்டு ஒலிக்கின்ற சொல்லாக ஆம்பல் வரும். சரியா? இப்படித்தான் நாங்க எடுக்கிறது. இதுல 2028 பிள்ளைகளும் நிறைய பேர் இருக்கிறீங்க. சரியா? உங்களுக்கு இந்த கேள்விகள் புதியதா இருக்கலாம். சரி, அப்ப நீங்க இந்த டைம் கேள்வியோட நீங்க என்ன செய்யணும், அந்த விட எடுக்கிற நுட்பத்தையும் நீங்க கெச் பண்ணிக்கொள்ளணும். சரி, அப்ப பாருங்க, பகரம் வேறுபட்டு ஒலிக்கும் சொல்லாக நாங்க விட எடுத்துட்டோம். முதலாவது கேள்விக்கு விட எடுத்த மாதிரி விளங்கினதா? ஓகே ஓகே. இதுல புது பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறீங்க 2028க்கு. ஷஃப்கா எல்லாம் புதியதா தான் சேர்ந்தது. சரியா? என்ன சரி டவுட் இருந்தா கேட்கலாம். சரி, ஓகே. 2வது கேள்வி பாருங்க. பின்வரும் சொற்களுள் வேற்றுநிலை மெய்மயக்கமாக அமைந்த சொல்லை தெரிவு செய்க. 2028 யோசிக்கிற இல்லையா, நான் இன்னும் படிச்சு தர இல்ல. இது 2027க்கு நான் சொல்லி தந்துட்டேன் என்ன. ஓகே, ஆனாலும் நீங்க பாருங்களேன், இலக்கணம் ஈஸி, ஒரு தடவைல நீங்க விலங்கெடுக்கலாம். சரி, மெய்மயக்கம் பிள்ளைகள் நாம 2ஆக சொல்லுறோம். மெய்மயக்கத்தை எப்படி சொல்லுறோம், 2ஆக வகைப்படுத்துறோம். அதுக்கு முதல் என்ன சொல்லுங்க பார்ப்போம், மெய்மயக்கம் என்றா என்ன? மெய்மயக்கம் என்று சொல்றது நாம எதுக்கு? சொல்லின் இடையில மெய்யெழுத்துக்கள் வந்து மயங்கி வருதல் டீச்சர். வெரி குட்.
மெய்மயக்கம் என்று சொல்றது என்னடா பிள்ளைகள்? சொல்லிட இடையிலண்டா என்ன, நடுவுல மெய்யெழுத்துக்கள் மயங்கி வருதலைத்தானாம் நம்ம மெய்மயக்கம் அப்படின்னு சொல்லுறோம். சரி, அப்ப இலக்கண ஆசிரியர்கள் சொல்றாங்க, இப்படி சொல்லிட இடையில மெய்கள் மயங்குமே, அப்படி அவங்க மயங்குற ஸ்டைல்ல 2 விதமான ஸ்டைல் இருக்குது என்று சொல்றாங்க. எப்படி? அந்த சொல்லிட இடையில் இது ஒரு சொல்லா எடுத்தால் அதுல இடையில இருக்கிற மெய்கள் மயங்குற ஸ்டைல் விதத்துக்கு அமைவா எங்களுக்கு 2ஆக பிரிக்கலாம்ன்றாங்க. அந்த 2ம் என்னண்டா பிள்ளைகள்? ஒன்று உடல்நிலை மெய்மயக்கம், அடுத்தது வேற்றுநிலை மெய்மயக்கம். பேரிலே இவங்களை கண்டுபிடிக்கலாம். ஒன்று என்ன? உடல்நிலை மெய்மயக்கம், அடுத்தது வேற்றுநிலை மெய்மயக்கம். உடல்நிலை மெய்மயக்கம் பண்டா பிள்ளைகள் ஒரு சொல்லிட இடையில இருக்கிற மெய்யெழுத்த அடுத்ததாக, ஒரு சொல்லிட இடையில மெய்யெழுத்துக்கள் இருக்கலாம். இச்சன்னாவோ உப்பண்ணாவோ இட்டண்ணாவோ இன்னண்ணாவோ இல்லண்ணாவோன்னு சொல்லி ஏதோ ஒரு மெய்கள் இருக்கலாம். சரியோ? அப்படி அந்த மெய்யெழுத்தை அடுத்ததாக அதே குடும்பத்தை சேர்ந்த ஒரு எழுத்து இருந்தால் அதுக்கு நாங்க சொல்லுறோம் உடல்நிலை மெய்மயக்கம். உதாரணமா வச்சுப்போமே, பட்டமண்டு எழுதுறேன். இப்ப நீங்க முதலாவது மெய்மயக்கம் கண்டுபிடிக்கிறதுக்கு முதல் நீங்க யார்கிட்ட மேல கை வைக்கணும்டா, சொல்லிட இடையில இருக்கிற மெய்யெழுத்துக்கு மேல கை வைக்கணும். அப்ப சொல்லிட இடையில எந்த இடத்துல மெய்யெழுத்து இருக்குதுன்னா இவரு சொல்லிட இடையில இருக்கிற மெய்யெழுத்து இட்டன்னா, இம்மன லாஸ்டுக்கு இருக்குது, அவர் எங்களுக்கு தேவையில்லை. நீங்க அப்ப இட்டனால கைய வச்சுட்டு நீங்க பார்க்கணும், இட்டனா அடுத்ததா யார் இருக்குது என்று கொஞ்சம் எட்டி பார்க்கணும். எட்டி பார்த்தால் டானா இருக்குது. அப்ப டான்னு சொல்றது பிள்ளைகள் இட்டிட குடும்பத்தை சேர்ந்த அதே எழுத்துதான். இட்டன்னா ஆனாவோட சேர்ந்து உருவாகினதுதான் டானா. எனவே இவர் ஆனாவோட சேர்ந்தது உருவாகினது என்று சொன்னதுக்கு இவர குடும்பத்திலிருந்து விளக்கேலுமா? ஏல. டானாவும் என்ன? இட்டிட குடும்பம். எனவே உங்களுக்கு சொல்லலாம், ஒரு சொல்லிட இடையில இட்டன் இருக்குது, அந்த இட்டன்னாவை அடுத்ததாக அதே ஃபேமிலியை சேர்ந்த ஒருத்தர் இருக்கிறாரு. எனவே ஒரு மெய்யெழுத்தை அடுத்ததாக அதே குடும்பத்தை சேர்ந்த ஒரு எழுத்து இருந்தால் அதுக்கு நாங்க சொல்லுறோம் பிள்ளைகள் உடல்நிலை மெய்மயக்கம். ஒரே ஃபெமிலியாலா இருக்கணும், அண்ணன் தம்பி மாதிரி இருக்கணும். சரியா? எனவே இது உடல்நிலை மெய்மயக்கம். வேற்று நிலை என்று சொன்னா பிள்ளைகள் ஒரு சொல்லிட இடையில வரக்கூடிய மெய்யெழுத்தை அடுத்ததாக அதே குடும்பம் அல்லாத வேறொரு குடும்பத்தை சேர்ந்த எழுத்து வரணும். உதாரணமா ஒன்று சொல்றேனே, பட்சி. பட்சி என்ன? பறவையா? பட்சி. இப்ப பார்க்கணும், சரி பட்சி என்ன சொல்லிட நடுவுல இருக்கிற மெய்யெழுத்து யாரு பார்த்தா இட்டன்னா. அந்த இட்டன்னாக்கு அடுத்ததாக யார் இருக்குதுன்னு கொஞ்சம் எட்டி பார்த்தா, இட்டன்னாக்கு அடுத்தத எட்டி பார்த்தால் சீனா இருக்குது. இது என்னடா? இட்டன்றது ஒரு குடும்பம், சி என்று சொல்றது இன்னொரு குடும்பம். விளங்குனா? சி என்று சொல்றது யார்ட குடும்பம்? இச்சன்னாட குடும்பம். பார்த்தா பக்கத்துல இட்டன் இருக்குது. இட்டன்னாவை மிச்சன்னாவை நாம் ஒரு குடும்பம்னு சொல்லிலுமோ? ஏலா. அவங்க 2 பேரும் வேறு வேறு குடும்பம். எனவேதான் ஒரு மெய்யெழுத்தை அடுத்ததாக இன்னொரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு மெய்யெழுத்து இருந்தால், இன்னொரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு எழுத்து இருந்தால் அதுக்கு நாங்க சொல்றோம் பிள்ளைகள் வேற்று நிலை மெய்மயக்கம். நாம சொல்றோம் தானே, நீ வேறு ஊரு, நீ வேறு ஊரான். சண்டைகள் பிடிக்கும் போது நாம சொல்றோம் நீ போங்கள, நீ வேறு ஊருன்னு சொல்றோம் தானே. அப்போ இவங்க என்ன? வேற்று குடும்பங்கள், வேறு வேறுபட்ட குடும்பங்கள். இங்க ஒரே குடும்பம், ஒரே ஃபேமிலி, இங்க வேறு குடும்பங்கள், 2ம் வித்தியாசமான குடும்பங்கள். அப்போ ஒரே குடும்பத்தை சேர்ந்த எழுத்து இருந்தால் அதுக்கு உடல்நிலை என்று சொல்லுறோம். வேறுபட்ட குடும்பங்கள் இருந்தால் அதுக்கு நாங்க சொல்றோம் பிள்ளைகள் வேற்று நிலை மெய்மயக்கம் அப்படின்னு சொல்லுறோம். எனவே இங்க பட்டம் என்றது உடல்நிலை, பட்சி என்றது வேற்று நிலை. இது விளங்கினதோ? ஓகே. இப்ப எங்ககிட்ட கேக்குறாங்க, ஒன்றும் இல்ல இங்க வேற்று நிலை ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை கண்டுபிடிங்கன்னு கேக்குது. பாருங்க, பின்வரும் சொற்களுள் வேற்று நிலை மெய்மயக்கமாக அமைந்த சொல். சரி, நாம ஒவ்வொன்றை எடுத்து பார்ப்போமே. மஞ்சை. எனக்கு ஃபர்ஸ்டுக்கு ஆன்சர் சொல்லுங்க பாப்போம், பார்த்த பார்வையில இது என்ன மெய்மயக்கம்? உடல்நிலை மெய்மயக்கம். வெரி குட். உடல்நிலை மெய்மயக்கம் என்ன? பாருங்க, ஃபர்ஸ்டுக்கு தேடணும் யார? சொல்லுட இடையில மெய்யெழுத்து இருக்குதான்னு கொஞ்சம் பார்க்கணும். பார்த்தா இருக்குது. இவரை ரவுண்ட் போட்டாச்சு. அப்ப இவருக்கு அடுத்ததாக யார் இருக்குதுன்னு கொஞ்சம் எட்டி பார்த்தா ஞையன் இருக்குது. ஐயோ, இவர் 2 பேரும் ஒரு குடும்பம் தானே, இஞ்சனாட குடும்பம் தான் ஞையன்னா. அப்ப எங்களுக்கு சொல்லலாம், சரி ஓகே, ஒரு ஃபேமிலி தான் இந்த இடத்தில் இருக்குதுன்னு சொல்லி
உடல்நிலை மெய்மயக்கமாக சொல்லலாம். பாருங்க, இஞ்ஞன்னாட குடும்பத்தை சேர்ந்த அதே நெய்யெண்ணெய் தான் அடுத்ததாக இருக்குது. எனவே இது உடல்நிலை. அடுத்து பாருங்க, தெவ்வர். தெவ்வர்ல பிள்ளைகள் சொல்லிட இடையில் இருக்கிற மெய் எழுத்துக்கு நாங்க ரவுண்ட் போட்டுக்கொள்ளணும். சரியா? இவ்வண்ணா இருக்குது. அந்த இவ்வண்ணாவை அடுத்ததாக பிள்ளைகள் வான இருக்குது. வானான்னு சொல்றது இவ்விட குடும்பம். எனவே ஒரே குடும்பத்தை சேர்ந்த எழுத்து இருக்குதுன்றதால எங்களுக்கு சொல்லலாம் இது உடல்நிலை மெய்மயக்கம் என்று. அடுத்தது பாருங்க, தண்ணீர். தண்ணீர்லயும் அந்த மாதிரிதான். பாருங்க, சொல்லிட இடையில இருக்கிற மெய் எழுத்து இன்னன்னா. இடையனா நடுவுல. சரி நடுவோட தேவையில்லை, இடையில இருக்கணும். சரியோ? அந்த இடையில இருக்கிற மெய்யெழுத்து அடுத்ததாக யார் இருக்குது என்று பார்த்தா நீ என்ன இருக்குது. நீ என்ன பிள்ளைகள் 3 சொல்லின குடும்பத்தை சேர்ந்த ஒரு எழுத்து. எனவே ஒரே குடும்பத்தை சேர்ந்த 2 எழுத்துக்கள் இருக்கிறதால இதுக்கு நாங்க சொல்றோம் உடல்நிலை மெய்மயக்கம் என்று. அடுத்தது பாருங்க, பொய்யன். பொய்யன்ல பாருங்க, சொல்லிட இடையில் இருக்கிறவர் இயன்னா. இயன்னா அடுத்ததாக யான் இருக்குது. நல்லா தெரியும், ரெண்டும் ஒரே ஃபெமிலி என்று. அண்ணன் தம்பி என்ன சொல்லுறோம், என்ன அண்ணன் தம்பி மாதிரி ஒரே ஃபெமிலி என்றதால இதுக்கு நாங்க சொல்லுறோம் உடல்நிலை என்று. அப்ப நாம் இவ்வளவு நேரமும் பார்த்தது பிள்ளைகள் உடல்நிலைகள். ஆனா ஒருத்தர் இருக்கிறாரு வேற்று நிலை. பாருங்களா, கல்யாணி. பாருங்க, இந்த கல்யாணி என்ற சொல்லுல பிள்ளைகள் இடையில இருக்கிற மெய்யெழுத்து எவருன்னு இல்லன்னு இருக்குது. எனவே இந்த இல்லன்னா அடுத்ததாக யார் இருக்காரு என்று பார்த்தால் யானை இருக்குது. யானான்றது பிள்ளைகள் இயன்னாட குடும்பம், இல்லைன்னு சொல்றது இல்லன்னாட குடும்பம். எனவே இரண்டும் வித்தியாசமான குடும்பம், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆகாது. எனவே இதுக்கு நாங்க சொல்லுறோம் இரண்டும் வேறுபட்ட குடும்பம் என்றதால வேற்று நிலை மெய்மயக்கம் அப்படின்னு சொல்லுறோம். சரியோ? எனவே வேற்று நிலை மெய்மயக்கம் இடம்பெற்ற சொல்லாக எங்களுக்கு இதை சொல்லலாம். கிளியரானு பாருங்க. ஆம் டீச்சர், கிளியர். ஓ, புதுசா வந்த 2028 பிள்ளைகளுக்கு கிளியரா? ஓகே, சரி. அடுத்த கேள்வி பார்ப்போமா? 3வது பாருங்க, பெயர் பகாப்பதமாக அமைந்த சொல். சரி, இப்படி பார்க்கும்போது இலக்கண கேள்விகளை பார்த்தா பயப்படுற இல்லையா? நம்மட பிள்ளைகள் இலக்கணத்தை எப்படி, அதாவது நம்மட பிள்ளைகளுக்கு இலக்கணம் ஈஸி. சரி, கசப்பா இருந்தாலும் அதை இனிப்பா தான் மாத்தி அனுப்புறேன். சரி, பொதுவாக பிள்ளைகள் என்ன நினைக்கிறேன்னா இலக்கணம்ன்றது ஒரு சீன வித்தை, மலை ஒடிக்கிற ஹேஸ் மாதிரி நினைக்கிறேன். அப்படி ஒரு வித்தையும் இல்லை பிள்ளைகள். இலக்கணத்தை நீங்க இன்ட்ரெஸ்டாக நுட்பங்களோட டெக்னிக்கோட நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா இலக்கணம் உங்களுக்கு ஈஸி. சரியா? இலக்கணத்துல 20க்கு 20 ஈஸியா எடுக்கலாம், முறையான பயிற்சியும் சரியான வழிகாட்டலும் இருந்தேன்னு சொன்னா. சரி, ஓகே. பாருங்களா, 3வது கேட்கிறாங்க பிள்ளைகள், பெயர் பகாப்பதமாக அமைந்த சொல். ஓகே, உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், நாங்க தமிழ்ல பதம் என்று சொல்றது சொல்லுக்கு. சொல்லண்டாலும் அர்த்தம் ஒன்றுதான், பதம் என்றாலும் அதுதான். எனவே தமிழ்ல இருக்கக்கூடிய சொற்களை நாங்க 2 குரூப்புக்குள்ள ஓடுறோம் பிள்ளைகள். ஒன்று பகுபதம், அடுத்தது பகாப்பதம். ஒன்று என்ன? பகுபதம், அடுத்தது பகாப்பதம். பகுபதம் என்று சொல்றது என்னண்டா பிள்ளைகள், தமிழ்ல இருக்கக்கூடிய சொற்களை பிரிக்க முடியுமாக இருந்தால், பகுக்க முடியுமாக இருந்தால், பகுத்தல் என்ற அர்த்தம் பிரித்தல். சரியா? பகுக்க முடியுமாக இருந்தால் அந்த சொற்களை நாங்க சொல்லுறோம் இவையெல்லாம் பகுபதங்கள், நீங்க போங்க இந்த குரூப்புக்குன்னு அனுப்பிடுவோம். அப்போ தமிழ் இருக்கிற எந்த சொற்களா இருந்தாலும் அவற்றை பகுக்க முடியுமாக இருந்தால் அதுக்கு நாங்க சொல்லுறோம் பகுபதம். இதுவே பிள்ளைகள் ஒரு சில சொற்கள் இருக்குது நினைச்சாலும் பிரிக்கலாம். அழுது என்ன ஒன்றும் செஞ்சாலும் பிரிக்கலாம். அது தனிச்சொல்லா இருக்குது, ஸ்ட்ராங்கா இருக்குது அவங்க. எனவே தமிழ்ல எந்த சொற்களை பிரிக்க முடியாமல் இருக்குதோ அல்லது பகுக்க முடியாமல் இருக்குதோ அதுக்கெல்லாமே நாம சொல்லுறோம் பகாப்பதம். இவங்களை நினைச்சாலும் பிரிக்கலாம், இல்லைங்கன்னதா? எனவே இந்த பகாப்பதம் பிள்ளைகள் 4 வகைப்படும். இங்க எழுதுறனா, இந்த பகாப்பதம் என்ன செய்யுமா? 4 வகைப்படுமா. ஒன்று பெயர் பகாப்பதம், இன்னொன்று வினை பகாப்பதம், 3வது இடை பகாப்பதம், 4வது உரி பகாப்பதம். ஒண்ணு குழம்பு தேவையில்லை, ஈஸி. பெயர் பகாப்பதம் என்று சொல்றது பிள்ளைகள், எந்த பெயர் சொற்களை பிரிக்க முடியாமல் இருக்குதோ அந்த பெயர் சொற்கள் எல்லாம் பெயர் பகாப்பதம். உதாரணமா மண், மரம், வீடு, நெருப்பு, இதெல்லாம் பிரிக்க இயலுமா? ஏலா. ஆனா இவையெல்லாம் பெயர் சொற்கள். எனவே பெயர் சொற்களை பிரிக்க முடியாமல் இருந்தால் அவ்வாறான பெயர் சொற்கள் எல்லாமே பெயர் பகாப்பதங்கள். சரி, அடுத்தது வினை பகாப்பதம்.
வினை பகாப்பதம் என்று சொல்றது என்னண்டா பிள்ளைகள், எந்தவெல்லாம் வினை சொற்களை உங்களுக்கு பிரிக்க முடிய இல்லையோ அவங்கெல்லாம் வாங்க வினை பகாப்பதங்கள். உதாரணமா நான் சொல்றேன். நட, நட என்பது ஒரு வினைச்சொல், பிரிக்கலுமா? ஏல. ஓடு, இது ஒரு வினைச்சொல், பிரிக்கலுமா? ஏல. வா, இது ஒரு வினைச்சொல், பிரிக்கலுமா? ஏலா. எனவே எவ்வாறான, அதாவது எந்த வினை சொற்களை பிரிக்க முடியாமல் இருக்குதோ அவை எல்லாமே வினை பகாப்பதங்கள். சரி, அடுத்தது இடைப்பகாப்பதம். எந்தவெல்லாம் இடைச்சொற்களை பிரிக்க முடியாமல் இருக்குதோ அதெல்லாம் இடைப்பகாப்பதம். இப்போ காப்பி பேஸ்ட் பண்ண வேண்டியதுதான். பெயர் பகாப்பதத்துக்கு சொன்ன அதே விஷயத்தை தான் பெயரை மட்டும் பார்த்து காப்பி பேஸ்ட் பண்றது. சரி, இடைச்சொற்கள் என்னென்ன இருக்குது? இனி, மற்றும், பிற, இதெல்லாம் இடைச்சொற்கள். எனவே இவ்வாறான இடைச்சொற்களை பிள்ளைகள் நினைச்சாலும் பிரிக்கல, அவை எல்லாம் தனிச்சொற்கள். என்ன? எனவே இடைச்சொற்களை பிரிக்க முடியாமல் இருந்தால் அதுக்கு நாங்க சொல்லுறோம் இடைப்பகாப்பதம் உண்டு. அதே மாதிரி உரிப்பகாப்பதம். இப்ப நீங்களே சொல்லுவீங்க என்ன, உரிச்சொற்களை பிரிக்க முடியாமல் இருந்தால் அவ்வாறான உரிச்சொற்கள் எல்லாம் உரிப்பகாப்பதம். உரிச்சொற்கள் என்ன? உரு, தவ, நனி, சால, களி, கூர், கடி. இவ்வாறான உரிச்சொற்களை பிள்ளைகள் பிரிக்கல. உருவ பிரிக்கலுமா? ஊனார் ஊனாண்டு. நனிய பிரிக்கலுமா? நானா நீனாண்டு. ஏலா. எனவே இவையெல்லாம் பிரிக்க முடியாது. எனவே இதுக்கு நாங்க சொல்லுறோம், இவ்வாறான உரிச்சொற்களை எங்களுக்கு பிரிக்க முடியாமல் இருக்கிறதால இந்த உரிச்சொற்கள் எல்லாம் உரிப்பகாப்பதங்கள் அப்படின்னு சொல்லுறோம். சரி, பாருங்க, பகாப்பதம் ஒன்றை சொல்லி போட்டு நான் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி தந்திக்கிறேன். இப்படித்தான் நம்மட இலக்கணம் போகுமா? சரியா? அப்ப உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இலக்கணத்தில் எடுக்கலாம். சரியா? 5 கேள்வி இருந்தானே நான் 5 ஆன்சரையும் விட விளங்கப்படுத்திட்டு தான் அடுத்த கேள்விக்கு போவேன். நீங்க எங்கேயும் காண மாட்டீங்க. சரியா? அப்ப அதனால உங்களுக்கு இலக்கணத்துல பயம் இல்லாம செய்யலாம். சரி, ஓகே. பகாப்பதங்கள் விளங்கினதான்னு பாருங்க. பகாப்பதத்துல 4 வகையும் நான் சொல்லி தந்தாச்சு. ஓம் விளங்கிட்டோ? டீச்சர் கிளியர் டீச்சர். ஓம் டீச்சர். ஆம் டீச்சர். ஓகே, இப்ப எங்ககிட்ட கேக்குறாங்க வேறொன்றும் இல்ல, நீங்க ஃபர்ஸ்ட் படிச்சீங்களே பெயர் பகாப்பதம், அதைத்தான் கேக்குறாங்க. பாருங்க, பெயர் பகாப்பதமாக அமைந்த சொல். அப்ப பிள்ளைகள் நீங்க நோட் பண்ணணும், நீங்க எடுக்கிற ஆன்சர் பெயர் பகாப்பதமா இருக்கணும்டா முதல்ல அது பெயர் சொல்லா இருக்கணும். அதுக்கு பிறகுதான் அது பிரிக்க முடியாமல் இருக்க வேணும். சரி, ஆனா உங்களோட அளவுக்கு இங்க தந்திருக்கிற எல்லாமே பெயர் சொற்களாத்தான் இருக்குது. சரி, முதலாவது பாருங்க, கூனி. கூனி என்றத சொல்லுங்க பாப்போம், பிரிக்க ஏழுமா பிரிக்க முடியாதா? ஏலும் டீச்சர். பிரிக்கலும் டீச்சர். பிரிக்க ஏழுமா? நான் எப்படி பிரிக்கலாம்? கூன் சக ஈதான் பிள்ளைகள். நல்லா நினைவு வச்சுக்கொள்ளுங்க, கூன் சக ஈதான் கூனி. பாருங்க, அழகா பிரிச்சுக்கிறோம். அதே மாதிரி கூனன், கூன் சக அன்தான் பிள்ளைகள் கூனன், இல்லைங்கதா? எனவே கூனி என்பதை பிரிக்கலாம். எனவே இது பெயர் பகுபதத்துக்குள்ளதான் வரும், பெயர் பகாபதத்துக்குள்ள வராது. விளங்கினதா? ஓ மிஸ். ஓம் டீச்சர். ஓகே, அடுத்தது பாருங்க, கேண்மை. கேண்மைய பிரிக்கலாம். எப்படி பிள்ளைகள் பிரிப்பீங்க? சிலாக்கள் நினைச்சிட்டு பிரிக்கலான்னு சொல்லி. கேன் சகமை. வெரி குட், வெரி குட், பிரிக்கலாம். அடுத்தது பாருங்க, நீலம். நீலம் எப்படி பிள்ளைகள் பிரிக்கலாம்? நீள் சக சகம். வெரி குட், நீல் சகம் தான் பிள்ளைகள் நீலம். சரி, அதே மாதிரி அகலத்தையும் பிரிக்கலாம். அகல் சகம் தான் அகலம். சரியா? நோட் பண்ணிக்கொள்ளுங்களா? அடுத்தது பாருங்க, அறிஞன். அறிஞனை பிரிக்கலாம். எப்படி பிரிப்பீங்க? அரிசக சக இன்சக அரிசக இன்சகன் தான் என்ன? அறிஞன். எனவே அறிஞன் என்ற பெயர் சொல்லி 7 அழகா பிரிக்கலாம். சரி, எனவேதான் இவை எல்லாமே பிள்ளைகள் பிரிக்க முடியுமா இருக்குது. ஆனா இலங்கைய பாருங்க, பிரிக்கலுமா? இளம் சக கை என்று சொல்லலுமா? இல்ல டீச்சர். ஏன்னா இலங்கை என்பது பிரிக்க முடியாத ஒரு தனிச்சொல். எனவே இதுக்கு நாங்க சொல்லுறோம் பெயர் பகாப்பதம் என்று சொல்லுறோம். என்ன? எனவே உங்ககிட்ட கேட்டதும் பெயர் பகாப்பதம். எனவே ஆன்சரா வர போறது பிள்ளைகள் இலங்கை. ஆன்சர் எடுத்த மாதிரி விளங்கினதா? ஆம் டீச்சர். ஓம் டீச்சர். ஓகே, ஓகே. அடுத்த கேள்வி பாருங்க, செய்தித்தான் எனும் பகுபத சொல்லின் பகுதியாக அமைவது. எனக்கு இதுக்கு முதல் சொல்லுங்க, இந்த செய்தித்தான் என்றது பிள்ளைகள் எப்படிப்பட்ட ஒரு வினை?
செயற்பாட்டு வினை. தன்வினை, பிறவினை, காரண வினை அப்படி என்னெல்லாம் படிச்சிருக்கீங்க தானே. இதுல இந்த பிறவினை டீச்சர். செய்தித்தான பிறவினை டீச்சர். எப்படி பிறவினைன்றீங்க? இன்னொருத்தரால சொல்லப்பட்டீங்க, செய்யப்பட்டீங்க. ஒருத்தர் சொல்லி இன்னொருத்தர் செஞ்சென்றால் அது பிறவினையோ? அது காரண வினை தானே பிள்ளைகள். ஓமா இல்லையா? ஆ, உதாரணம் பாருங்களா. உதாரணம் எழுதுறேன் பாருங்க. வளமையா நான் சொல்ற உதாரணம் தான். ராஜராஜ சோழன் தஞ்சை பெருங்கோவிலை கட்டுவித்தார். பாருங்க, இப்ப நான் எழுதிக்கிறேன் பிள்ளைகள். பாருங்க, ராஜராஜ சோழன், சோழர்களே புகழ்பூத்த ஒரு அரசனா ராஜராஜ சோழன் தஞ்சை பெருங்கோவிலை கட்டுவித்தார் என்று சொல்லிக்கிறேன். நல்லது, கட்டுவித்தான். பாருங்க, செய்வித்தான் என்ற மாதிரிதான் கட்டுவித்தான் வந்திருக்குது. இப்போ நான் கேக்குறேன், ராஜராஜ சோழன் நீங்க தஞ்சை பெருங்கோவில கட்டுவித்தான்னு சொல்றீங்களே, ராஜராஜ சோழனா கல்லு மண்ணெல்லாம் கொத்தனார் வேலை செஞ்சது? இல்ல, நான் கேக்குறேன். இல்ல டீச்சர். இல்ல. அவர் அப்ப என்ன செஞ்சாரு? கட்டுறதுக்கு ஏற்கிறாரு, கட்டளை வேலையாட்களை வச்சு அவங்கள வேலை வாங்கி இருக்கிறாரு. அதாவது இவரு வேலை செய்ய இல்ல, இவரு வேலை செய்யாம இன்னொருவரை கொண்ட வேலையை நடத்திக்கிறாரு. பாருங்க, ராஜராஜ சோழன் தஞ்சை கோவிலை கட்டுவித்தார். அப்ப இப்படியான வினைகளுக்கு பிள்ளைகள் நாங்க சொல்லுறோம் காரண வினைகள் அப்படின்ட்டு. அப்ப நல்லா நினைவச்சுக்கொள்ளணும், காரண வினைகள் என்று சொல்றது என்னண்டா, ஒரு வினையிட கருத்தா, ஒரு வினையின் கருத்தா அவரே அந்த வினையை செய்யாமல் இன்னொருவரை கொண்டு அந்த வேலையை நிகழ்த்துவராக இருந்தால் அதுக்கு நாங்க சொல்லுறோம் காரண வினை. உதாரணமாக சொல்லுவோம், நான் தான் வினையிட கருத்தான் வைங்களேன், ஆனா நான் அந்த வேலையை செய்ய மாட்டேன். நான் என்ன செய்வேன்? இன்னொரு பொருளைய கொண்டு செய்வேன். எனவே வினையிட கருத்தா அவரே வினைய செய்யாம இன்னொருவரை கொண்டு வினைய செஞ்சால் அதுதான் காரண வினை. பாருங்க, இங்க வினை சொல்லது பிள்ளைகள், வினை அது கட்டுவித்தமை. வெரி குட், கட்டுவித்தார். கட்டுவித்தார்ன்றது வினை. இப்போ இந்த கட்டுவித்தாரண்டா இப்ப அதுல கருத்தா யாருன்னு பாக்கணும். யாருப்பா இந்த கட்டுவித்தாரு கருத்தாண்டா யாருன்னு கேளுங்க. யார் கட்டுவித்தார்? ராஜராஜ சோழன். வாங்க, வெரி குட், ராஜராஜ சோழன். எனவே இது வினை. யார் கட்டுவித்தார் என்று கேள்வி கேட்டால் அது வினையிட கருத்தாவாக கிடைக்கும். சரியா? வினைக்கு யாரென்ற கேள்வியை கேட்டால், பாருங்க, வினை சொல்லிடம் யாரென்ற கேள்வியை கேட்டால் அந்த வினைக்குரிய கருத்தா எங்களுக்கு விடையா கிடைச்சிடும். பாருங்க, கட்டுவித்தார்ன்றது வினை, யாரென்று கேளுங்க, யாரு கட்டுவித்தார்? ராஜராஜ சோழன் ஆன்சரா வருது. எனவே இங்கு ராஜராஜ சோழன் தான் வினையினுடைய கருத்தா. இப்ப பாருங்க, வினையிட கருத்தாதானா வேலையை செஞ்சாருண்டு. வினையிட கருத்தா ராஜராஜ சோழன். ஓகே, இப்ப அவராமா கல்லு மண்ணெல்லாம் கொத்தனார் வேலையெல்லாம் பார்த்தது? அவரா களத்துக்கு இறங்கி செஞ்சது? இல்ல டீச்சர். இல்ல. அப்ப இங்க இந்த எங்களுக்கு என்ன முடிவு எடுக்கலாம் என்றால், வினையினுடைய கருத்தா தானே அந்த வினையை செய்ய இல்ல. அதாவது இந்த இந்த வாக்கியத்தின் அடிப்படையில் இருக்கிற ராஜராஜ சோழன் அவரே அந்த வேலையை செய்ய இல்லை, அவரே களத்துக்கு இறங்கி செய்ய இல்லை. தானே அந்த வினையை நிகழ்த்தாமல் பிரிதொருவரை கொண்ட வினையை செஞ்சிருக்குது. பிரிதொருவர் யாரு? ராஜராஜ சோழன் கோயிலை கட்டாம வேலையாட்கள் கூலியாட்களை போட்டு கோயிலை கட்ட வச்சிருக்கிறான். எனவே பிள்ளைகள், ஒரு வினையிட கருத்தா அவரே கையால அவருடைய வேலையை செய்யாமல் இன்னொருவரை கொண்டு அந்த வேலையை செய்வாரா இருந்தால் அதுக்குத்தான் நாங்க சொல்லுறோம் காரண வினை. எனவே இங்க கட்டுவித்தார் என்பது ஒரு காரண வினை. விளங்கினதா காரண வினை? ஓகே, இப்ப பாருங்க, செய்வித்தான். ஆசிரியன் அந்த வேலையை செய்வித்தான். பாருங்க, செய்வித்தான் என்பது வினை. யார் செய்வித்தான்? ஆசிரியர். அப்ப ஆசிரியர் தான் கருத்தா. ஆனால் ஆசிரியரா அந்த வேலை செஞ்சது? கருத்தாவா செஞ்சது? இல்ல. ஆசிரியர் என்ன செஞ்சாரு? 2-3 புள்ளைகளை கொண்டு வந்து அந்த வேலையை செஞ்சிக்கிறாரு.
எனவே இந்த வாக்கியத்துல கருத்தாவாக இருக்கிற ஆசிரியர் தானே தண்ட உடம்பால் அந்த வேலையை செய்யாம பிறிதொருவரை கொண்டு பிள்ளைகளை கொண்டு அந்த வேலையை செஞ்சிருக்கிறாரு. எனவே பிள்ளைகள் கருத்தா தானே அந்த வினையை செய்யாமல் இன்னொருவரை கொண்டு அந்த வேலையை செய்து முடித்தால் அதுக்கு நாங்க சொல்றோம் காரண வினை. சரியா? அவங்களை நல்லா தெரியணும். இங்க செய்வித்தான் என்பது காரண வினையா இருக்குது. எங்களுக்கு அதல்ல கேள்வி. கேள்வியை மறந்துடக்கூடா. கேள்வி என்ன? செய்வித்தான் எனும் பகுவத சொல்லின் பகுதியாக அமைவது. சரி, சின்ன விஷயம் தான் கேட்டது. இப்ப நான் செய்வித்தான்ன்றதை உங்களுக்கு கிளியர் பண்ணி விட்டேன். சரி பாருங்க, எங்ககிட்ட கேக்குறாங்க செய்வித்தான் என்ற சொல்லிட பகுதி எதுன்னு கேக்குறாங்க. என்ன பிள்ளைகள் பகுதி? செய்வி. செய்வி. வெரி குட், செய்வி. சரியா? ஏன் சில பிள்ளைகள் பகுதி எடுக்கிற டவுட்டா இருக்கலாம். அதாவது பிள்ளைகள் நான் ஒன்று சொல்றேன், ஒரு வினை சொல்லுட பகுதியை நீங்க எடுக்கிறதா இருந்தால் கட்டாயம் பாருங்க அந்த பகுதி ஒரு கட்டளையிடக்கூடிய பாங்கல் இருக்குதா, ஒரு கமாண்ட் பண்ணக்கூடிய பாங்கல் இருக்குதான்னு பாருங்க. பாருங்க, செய்வி என்று சொல்றேன். செய்வி என்றா கட்டளையிடுற பாங்கல் இருக்குதா இல்லையா? இருக்குது. இருக்குது. எனவே உங்களுக்கு தாராளமா சொல்லலாம் செய்வித்தான் என்பதன் பகுதி செய்வி என்றது. கேள்வி கிளியரானு பாருங்க. ஓகே சரி. 5வது கேள்வி பாருங்க, பின்வரும் சொற்களுள் தொழிற்பெயரை தெரிவு செய்கன்னு கேக்குறாங்க. சரி, எது வரும் பிள்ளைகள்? போனது. போனது. வெரி குட். அதாவது பிள்ளைகள் தொழிற்பெயர் என்று சொல்றது ஒரு தொழிலை குறித்து வருகின்ற பேரனா, நாங்க செய்யக்கூடிய செயல்களை தொழில்களை குறிச்சு வருது. எனவே பாருங்க ஆன்சரை, நன்றி. நன்றி என்றது நாங்க செய்யக்கூடிய ஒரு தொழிலை குறிக்கிறது அல்ல. அடுத்த பாருங்க, நிலம். நிலம் என்றது இது ஒரு பெயர் சொல், என்ன இதுவும் வராது. அடுத்த பாருங்க, தொல்லை. இது தொழிலை குறிக்குதா? இல்ல. அடுத்த பாருங்க, நலம். நலமும் தொழிலை குறிக்குது இல்ல. ஆனா போனதுன்றதுதான், அவன் போனது போய் விட்டது என்ற அந்த தொழிலை குறிக்குது. எனவே போனது என்று சொல்றது பிள்ளைகள் தொழிற்பெயர். விளங்கினதா? அந்த தொழிற்பெயர்ல பிள்ளைகள் இது எந்த வகையை சார்ந்தது? போனதுன்றது நான் ஃப்ரீ கிளாஸ்ல கூட காட்டிட்டேன். வெரி குட், காலம் காட்டும் தொழிற்பெயர். பாருங்க, போசக இன்சக அது. போ என்பது என்ன? வினையடி. இன் என்பது இறந்த கால இடைநிலை. அது என்பது விகுதி. விளங்கினதா? எனவே ஒரு தொழிற்பெயர்ல பிள்ளைகள் காலம் காட்டுகின்ற ஒரு இடைநிலை வந்துட்டேன்னு சொன்னா உங்களுக்கு சொல்லலாம் அந்த தொழிற்பெயர் வெறும் சும்மா தொழிற்பெயர் அல்ல. அவருக்கு நாம இப்ப மரியாதை கொடுக்கணும். என்ன சொல்லணும்? காலம் காட்டும் தொழிற்பெயர் அவரு. ஏன்? காலம் காட்டுற இடைநிலை ஒன்று அவர்கிட்ட இருக்குதுன்னு. எனவே எங்களுக்கு சொல்லலாம் அவர் காலம் காட்டும் இடைநிலை என்பதாக சொல்லலாம். அந்த கேள்வி கிளியரானு பாருங்க. ஓகே, 6வது கேள்வி போவோமா? பாருங்க, பின்வரும் சொற்களுள் வினையால் அணையும் பெயராக அமைவது. ஓகே, என்ன ஃபர்ஸ்டுக்கு சொல்லுங்க பாபு பிள்ளைகள், வினையால் அணையும் பெயர்ண்டா என்ன? நாம எதற்கு வினையால் அணையும் கர்த்தாவுக்கு வந்த பெயர் வினையால் அடையும் பெயர். தரசி கிளியரா சொல்லுங்கம்மா. ஒரு வினையை செய்ததால அந்த வினையை செய்த கர்த்தாவுக்கு வருகின்ற பெயர் வந்து வினையால் அடையும் பெயர். விலங்குனிதா டீச்சர். பிள்ளைகள் நான் கதைக்கிற விளங்குதோ? இப்பதான் டீச்சர் கேக்குது. ஆம் டீச்சர். ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. நான் கதைக்கிற விளங்குதோ? ஆம் டீச்சர் விளங்குது டீச்சர். ஓகே சரியா. அங்கால சின்ன ஒரு இஷ்யூ ஒன்று நடந்துட்டு. ஓகே, அவ வினையாளனையும் பெயரண்டா என்ன பிள்ளைகள்? ஒரு வினையை செய்தனால அந்த வினையை செய்த கர்த்தாவுக்கு வருகின்ற பெயர் வினையால் அடையும் பெயர். இன்னொருத்தர் வினையாளனையும் பெயரண்டா என்ன?
வந்து சொல்ற வினையமைக்கும் பெயரமைக்குமா? கொஞ்சம் ஓகே. வெரி குட். இப்பதான் பாருங்க. இன்னொருத்தர் வினையை அடிப்படையா வச்சு சொல்லுங்க. நடக்கு. ஆ, அதாவது பிள்ளைகள் வினையை ஓகே வச்சு வினை வர சொல்லார். பெயர் வினையால் அணையும் பேருன்னு சொல்றது என்னண்டாமா, ஒரு வினை சொல்லையும் அந்த வினை சொல்ல எவங்க செஞ்சாங்களோ அவங்களையும் சுட்டி காட்டணும். எப்படி? இப்ப நான் ஒரு வினை செஞ்சேன்டா, நான் செஞ்ச வினையும் அதுல இருக்கணும், செஞ்சது நானே என்னையும் அதுல சுட்டி காட்டி இருக்கணும். ஒரு கல்லுல ரெண்டு விஷயம் சொல்லி நான் சொல்ல ஒரு கல்லுல ரெண்டு மாங்காண்ட மாதிரி வினையால் அணையும் பேருன்றதும் அதுதான். ரெண்டு விஷயங்கள் ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கணும். ஒன்று வினை என்ன, அவர் எந்த வேலையை செஞ்சாருன்னு சொல்லணும், யாரு செஞ்சாருன்றதையும் சொல்லணும். அப்ப வினையையும் வினை புரிந்த நபரையும் என்ன செய்யணும், சுட்டி காட்டி இருக்க வேணும் அப்படின்னு சொல்றாரு. சரியா? ஓகே, நாம பாப்போமா அது எப்படியான கட்டமைப்புல வரும் அப்படின்னு சொல்லி. இப்ப நான் கதைக்கிறது கொஞ்சம் கிளியரா இருக்குதான்னு பாருங்க. ஹோம் டீச்சர். ஓம் டீச்சர். ஓகே, இதுங்களா அடுத்த டிவைஸ்ல இருந்து நான் சொன்னேன். Recording in progress. ஓகே, நாம இப்ப பாப்போமா வினையால் அணைகின்ற பெயர். இப்ப நீங்க ஓலவெல்லையெல்லாம் அது படிச்சுட்டு வந்திருக்கீங்க. வினையால் அணையும் பெயரா? சரியா? ஓகே, வினையால் அணையும் பேரண்டா பிள்ளைகள் கட்டாயம் முதல்ல ரெண்டு விஷயங்கள் எடுத்து காட்டப்பட்டிருக்கணும். சரியா? அதுங்களை காலத்தையும் சொல்லிக் கொள்ளையிலும் அதுல மிக முக்கியமா ரெண்டு விஷயங்கள் இருக்குது. ஒன்று பிள்ளைகள் செய்யப்பட்ட வினை உணர்த்தப்பட்டிருக்கணும். நான் எதை செஞ்சனோ அது செய்யப்பட்டிருக்கணும். நான் நடக்கிறேன்டா அந்த நடத்தல செயல் அங்கன உணர்த்தப்பட்டிருக்கணும். நான் நடிக்கிறேன்னா நடிக்கிற என்ற வினை உணர்த்தப்பட்டிருக்கணும். சரியா? அப்போ அந்த வினை எதுவோ அது சொல்லப்பட்டிருக்கணும். அதோட அந்த வினைய புரிஞ்ச ஆட்கள் சொல்லப்பட்டிருக்கணும். விளங்கினதா? அப்ப வினையையும் வினை புரிகின்ற கருத்தாவையும் வினையை செய்யும் கருத்தாவும் உணர்த்தப்பட்டிருக்கணும். இப்படி வரக்கூடிய சொற்களை நாங்க வினையால் அணையும் பேர் அப்படின்னு சொல்லுறோம். அதுல காலத்தையும் காட்டுமா? சரியா? வினையால் அணையும் பேர் கட்டமைப்பு இப்படி வரும். ஒரு வினையடி, கால இடைநிலை, படர்க்கை பெயர்கள். சரி, படர்க்கை பெயர். இதுல வினையடிதான் பிள்ளைகள் வினையை உணர்த்தும், படர்க்கை பெயர்கள் தான் வினை புரிந்தவர் எவர் என்பதை உணர்த்தும். சரியா? இந்த இடைநிலைதான் காலத்தை உணர்த்தும். சரியா? நோட் பண்ணி கொள்ளுங்க. அப்போ உதாரணம் பார்ப்போம், எப்படிதான் இந்த வினையாளனையும் பெயர்கள் உருவாகலாம்ன்றதை பார்க்கணும். சரி, உதாரணம் பாருங்க. நேற்று ஒரு நாய் வந்தது. நான் வாக்கியம் ஒன்று எழுதுறேன. நேற்று ஒரு நாய் வந்ததா, எங்கட வீட்டுக்கு நேற்று ஒரு நாய் வந்ததாம் பிள்ளைகள். சரியா? இப்ப இன்னொன்று சொல்றேன், நேற்று வந்தது இந்த நாய் தான் என்று சொல்றேன். அல்லது நேற்று வந்தது இதுதான் என்று சொல்றேன். பாருங்க, நான் ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன சொல்றேன், நேற்று ஒரு நாய் வந்ததா. இப்ப நான் காட்டுறேன், நேத்து நாய் வந்தது பிள்ளைகள், அதே நாய் தான் இன்றைக்கும் வருது. அவனா உடனே அம்மா கிட்ட சொல்லுவேன், அம்மா பாருங்க டக்கண்டு நேற்று வந்தது இதே நாய் தான் சொல்றேன். அப்போ இங்க இருக்கிற வந்தது என்ற சொல்ல கொஞ்சம் அவதானிங்க. நேற்று ஒரு நாய் வந்ததுன்றா ஓகே, இங்க வந்ததுன்றது வந்திருக்குதுன்றது சொல்லுது. ஆனால் இப்ப நான் ரெண்டாவது சொன்னதானே ஒரு வாக்கியம், நேற்று வந்தது இந்த நாய் தான், நம்ம கொஞ்சம் நோட் பண்ணுங்க, இதே நாய் தான் நேத்தும் வந்தது என்று சொல்லுறேன். அப்போ நேற்று வந்தது இந்த நாய் தான் என்றதுல பிள்ளைகள், இந்த வந்தது என்றதுல ரெண்டு விஷயம் உணர்த்தப்பட்டிருக்குது. ஆனா எங்களுக்கு விளங்குது இல்ல. பாருங்க, இந்த வந்தது என்றதுல வருகை தருதல் என்ற வினை இருக்குது. வந்தது என்றா வந்திருக்குது என்று அர்த்தம் என்ன? எனவே அந்த வருகை வந்திருத்தல் என்ற வினை உணர்த்தப்பட்டிருக்குதா இல்லையா? இதுக்குள்ள அந்த வினை சுட்டி காட்டப்பட்டிருக்குதா? பாருங்க. ஓம் டீச்சர். ஓம் டீச்சர். சுட்டி காட்டப்பட்டு வந்தது என்றதுல அது வந்த அந்த வினை வந்து செயல் வந்து சுட்டி காட்டப்பட்டிருக்குது. இப்ப பாருங்க, அந்த செயலை செஞ்சது எதுவோ அது இதுல உள்ளடக்கப்பட்டிருக்குதான்னு பாருங்க. நேற்று வந்தது இந்த நாய் தான் என்று சொல்றேன். அப்ப இந்த வந்ததுன்றதுல நேற்று எது வந்ததோ அது இங்க உணர்த்தப்பட்டிருக்குது மறைமுகமாக. பாருங்க,
நேற்று எது வந்ததோ அது இங்க உணர்த்தப்பட்டு இருக்குதா இல்லையா? நேற்று பூனை வந்திருந்தால் இங்க வந்தது என்றதுல நாங்க மறைமுகமா சொல்றோம் பூனை தான் என்றது. அப்ப நேத்து நாய் வந்ததால நாம சொல்றோம் பாருங்க, நேற்று வந்தது இந்த நாய் தான் என்று. அப்போ இங்க வந்ததுன்றதுல பிள்ளைகள் வருகை தருதல் என்ற வினையும் சொல்லப்பட்டிருக்குது. அதே மாதிரி அந்த வினையை புரிந்தது எதுவோ அதுவும் இங்க உணர்த்தப்பட்டிருக்குது. அந்த வினையை புரிந்த கருத்தை யாரு? நாய். அந்த நாயும் இந்த சொல்லுக்கு. எனவே வினையும் உணர்த்தப்பட்டிருக்குது, வினை புரிந்த கருத்தாவும் உணர்த்தப்பட்டிருக்குது. எனவே இப்படியான சொற்களுக்கு நாங்க சொல்றோம் வினையாளனையும் பெயர். பாருங்க, வந்தது பிரிங்க. வாசக என்பது வினையடி, இத் என்பது இறந்த ஹாலிடே நிலை, அது என்பது ஒரு படற்கை பெயர். என்ன, நாங்க ஆடு மாடு பூனைக்கெல்லாம் அது இதுன்னு தானே சொல்லுறோம். எனவே இது ஒரு படற்கை பெயர். பாருங்க, வினையாளனையும் பெயர கட்டமைப்பில் இருக்குதாண்டு. இன்னொரு உதாரணம் சொல்லித்தார. இது விளங்கினதா பிள்ளைகள்? ஓம் டீச்சர். டீச்சர். இன்னொரு உதாரணம் பாருங்க. வருபவன். நான் சொல்றேன், நேற்று வந்தவனை இன்று காணவில்லை என்று சொல்றேன். சரியா? நேத்து பாடசாலை கொத்தன் வந்தான், ஆனா இன்றைக்கு அவனை காண இல்லை. நேற்று வந்தவனை இன்று காணவில்லை. இதுல வந்தவனை என்றதை நோட் பண்ணுங்க. பாருங்க, நேற்று வந்தவனை இன்று காணவில்லை என்று டீச்சர் சொல்றேன்னு வைங்களேன். சரியா? இப்ப பிள்ளைகள் இந்த வந்தவனை என்றதுல 2 விஷயங்கள் எங்களுக்கு நோட் பண்ணலாம். ஒன்று, வினையை நோட் பண்ணலாம். வந்தவனை என்றதுல வந்தவன் என்னங்களே, அதுல அவன் வருதல் என்ற செயல் உணர்த்தப்பட்டிருக்குது. உணர்த்தப்பட்டிருக்குதா? நேற்றவன் வந்தான். நேற்று வந்தவனை என்றதுல நேற்றவன் வந்திருக்கிறான்மா, ஏதோ ஒரு இடத்து வந்திருக்கிறான். எனவே அவன் செஞ்ச வினை வந்தீங்கன்னா செயல் சொல்லப்பட்டிருக்குது. அவன் செஞ்ச செயல் வந்தீங்கன்னு உணர்த்தப்பட்டிருக்குது. ஓமா இல்லையா? ஓ, அதே மாதிரி நேற்று எவன் வந்தானோ அவனும் இதுல சொல்லப்பட்டிருக்குது. ஒன்றோ வந்தவன் குமாரா இருக்கலாம், விமலனா இருக்கலாம், கமாலா இருக்கலாம். விளங்கினதா? பேர் தெரியல எங்களுக்கு. ஆனால் எவன் வந்தானோ அவனை சுட்டி காட்டி இருக்குதா இல்லையா? இருக்குது. எனவே இந்த சொல்லுல வினையும் உணர்த்தப்பட்டிருக்குது. அவன் வருதான், அவன் வந்திருக்கிறான் என்ற அந்த அவன் வந்த என்ற வினை சொல்லும் சொல்லப்பட்டிருக்குது. அவன் வந்திருந்தான் என்ற வினையும் இருக்குது. அதே மாதிரி எவன் வந்தானோ அவனும் இதுல இருக்குது. ஆனா பேர் தான் எங்களுக்கு தெரியல. வந்தவன் என்று சொல்றது எங்களுக்கு என்ன யோசனை போகுது, இவனோ ஒருத்தன் வந்திருக்கிறான் என்று தெரியுது. என்ன, எனவே வந்த நபரும் இதுல சுட்டி காட்டப்பட்டிருக்குது. அவன் வந்துள்ளான் என்ற அந்த வினையும் உணர்த்தப்பட்டிருக்குது. எனவே வினையையும் வினை புரிந்த கருத்தாவையும் பிள்ளைகள் சுட்டி காட்டுமாக இருந்தால் அப்படிப்பட்ட வினைகளுக்கு நாங்க சொல்லுறோம் வினையாளனையும் பெயர்கள். அப்படிப்பட்ட பெயர்களுக்கு என்ன சொல்லுறோம்? வினையாளனையும் பெயர்கள். இப்ப பாருங்க, இது அந்த கட்டமைப்புல தான் இருக்குது. பாருங்க, வா என்ற வினையடியுடன் இத்தன்ற இறந்தகால் இணைநிலை சேர்ந்து அவன் என்ற படற்கை பெயர் இருக்குது. எனவே இங்க நான் சொன்னேன் தானே, வினையாளனையும் பெயர்ல படற்கை பெயர் தான் கருத்தாவை உணர்த்தி காட்டும். எவங்க அந்த வேலையை செஞ்சாங்களோ அந்த கருத்தாவை உணர்த்தி காட்டுறது எது? படற்கை பெயர்கள். பாருங்க, இங்க அவன் என்பதுதான் படற்கை பெயரா இருக்குது. அதே மாதிரி வினையாளனையும் பேர்ல வரக்கூடிய வினையடிதான் அவர்கள் புரிந்த வினையை உறுத்தி காட்டும். இங்க அவன் செஞ்ச வினை எது? வந்ததுதான் அவன் செஞ்ச தொழில் அல்லது வினை என செயல். எனவே வினை அடிவிலைகள் வினையை உணர்த்தும், படற்கை பெயர்கள் வினை புரிந்த கருத்தாவை உணர்த்தும். இங்க நடுவில் இருக்கிற இடைநிலை காலத்தை உணர்த்தும். வந்தவன் எனும் போது இறந்த காலம் என அவன் வந்து முடிஞ்சிட்டான். எனவே இறந்த காலத்தை இந்த இடைநிலை உணர்த்துது. பிள்ளைங்களதா இப்படி போட்டு நோட் பண்ணி கொள்ளுங்க. இப்ப வினையாளனையும் பேர் கிளியரானு பாருங்க பிள்ளைகள். நீங்க 2 விஷயம் நோட் பண்ண வேணும். ஒன்று வினை இருக்குதான்னு பார்க்கணும், அடுத்தது வினை புரிந்த நபர் சுட்டி காட்டப்பட்டிருக்குதான்னு பார்க்கணும். விளங்கினதோ? ஓகே, பாருங்களா. இப்போ பின்வரும் சொற்களுள் வினையாளனையும் பேராக அமைவது பாருங்க. நின்றவன், சிறுவர், தமிழர்கள், மாணவன், கணவன். இதுல எது பிள்ளைகள் வினையாளனையும் பேர்? நின்றவன். வெரி குட், நின்றவன். நின்றவன்.
பாருங்க, இந்த நின்றவன் என்ற ஒரே சொல்லுல, ஒற்றை சொல்லுல எங்களுக்கு ரெண்டு விஷயமான விடயங்கள் எடுக்கலாம் பிள்ளைகள். ஒன்று, நின்றவன் என்றதுல அவன் நின்றிருக்கிறான் என்று அவன் புரிந்த வினை உணர்த்தப்பட்டிருக்குது. அவன் என்ன செஞ்சிட்டு இருக்கிறான்? நின்றுட்டு இருந்திருக்கிறான். என்ன? எனவே அவன் புரிந்த வினை அல்லது அவன் செய்த வினை இங்க உணர்த்தி காட்டப்பட்டிருக்குது. ஓகே, ஒரு விஷயம் ஓகே. நின்றவன் என்றதுல ஓகே, அவன் நின்றுட்டு இருந்திருக்கிறான் நேத்து. எனக்கு அவன் புரிஞ்ச வினை இங்கன்னா தெரிய வருது. சரியா? ஒரு விஷயம் ஓகே. இன்னொரு விஷயம் பிள்ளைகள், எவன் நின்று இருந்தானோ அவனும் இங்கன சுட்டி காட்டப்படுது. எவன் அங்கன நின்றுட்டு இருந்தானோ அவனும் இங்கன சுட்டி காட்டப்படுது. எனவே வினையும் சுட்டி காட்டப்படுது, வினை புரிந்த நபரும் சுட்டி காட்டப்படுது. எனவே எங்களுக்கு இது எந்த பெயர் என்று சொல்லலாம்? வினையாளனின் பெயர். வெரி குட், வினையாளனையும் பெயராக சொல்லலாம். அடுத்தது பாருங்க, சிறுவர். சிறுவர்ல பிள்ளைகள் பெயர் அதாவது கருத்தா யாரு என்னதை எடுத்து காட்டுது. ஆனால் வினை சொல்லப்பட்டிருக்குதோ? இல்ல. அடுத்த பாருங்க, தமிழர்கள். இதுல தமிழர்கள் அந்த கருத்தா நபர்கள் சுட்டி காட்டப்படுது. ஆனா வினை சொல்லப்பட்டிருக்குதோ? இல்ல டீச்சர். இல்ல. அடுத்த பாருங்க, வினை என்ற ஒரு செயலை குறிக்கிற மாதிரி இருக்கணும். அடுத்த மாணவன். மாணவன்ல பிள்ளைகள் நபர் எடுத்து காட்டப்பட்டிருக்குது. ஆனால் செயல் குறித்து காட்டப்பட்டிருக்குதா? இல்ல. இல்ல. அடுத்த பாருங்க, கணவன். அதுல செயல் குறித்து காட்டப்பட இல்ல, நபர் குறித்து காட்டப்பட்டிருக்குது. எனவே பிள்ளைகள், ஒரு வினையாளனையும் பெயராக இருக்க வேண்டுமாயிருந்தால் அதுல மிக முக்கியமாக ரெண்டு விஷயங்கள் இருக்கணும். ஒன்று, அவர் அதாவது அதுவோ உயர்தினையோ அருணையோ செய்த வினை உணர்த்தப்பட்டிருக்கணும். அதே மாதிரி அந்த வினையை செய்த ஆள் உணர்த்தப்பட்டிருக்க வேணும். சரியா? ஓகே. எனவே இப்படிப்பட்ட பெயர்களுக்கு தமிழை நாங்க சொல்லுறோம் வினையாளனையும் பெயர் அப்படி என்று சொல்லுறோம். இது விளங்கினதான்னு பாருங்க. ஓகே. 2028க்கு நான் எகைன் எடுப்பேனா? உங்களோட தியரி கிளாஸ்ல இன்னும் போக இல்லையே, அதுல உங்களுக்கு சொல்லி தருவேன். இப்பக்கு நீங்க நோட் பண்ணி கொள்ளுங்க. சரி, 7வது கேள்வி பாருங்க பிள்ளைகள். பின்வரும் சொற்களுள் கூட்டு பெயராக அமைவது. ஓகே, கூட்டு பெயர் கட்டிக்கிறாங்க. நான் நிறைய தரம் சொல்லி தந்திக்கிறேன். 2026 பேப்பர் கிளாஸ்ல சொல்லி தந்திக்கிறேன். எனக்கு சொல்லுங்க பாப்போம் பிள்ளைகள், கூட்டு பெயரண்டா என்ன? ரெண்டா பிரிச்சா ரெண்டும் கருத்து தரக்கூடியது. எப்படி ஷார்ட் ஆன்சர்? ரெண்டா பிரிச்சா ரெண்டும் கருத்து தரக்கூடியது. வெரி குட். யாரு சொன்னது? யாரு? நம்மளோட சரி, ஒரு ஒன் ஷாட்ல ஆன்சர். சரியா? அந்த புள்ள சொன்னா சரி. ரெண்டா பிரிச்சா ரெண்டும் பொருள் தந்தா தான் கூட்டு பெயர். சரியா? ரெண்டா பிரிக்கணும், ரெண்டும் பொருள் தரணும், அதுதான் கூட்டு பெயர். வெரி குட். நுவாங்கிட்டு இருந்தது வரக்கே இல்லை. சரி, கூட்டு பெயர்ன்னு சொல்றது பிள்ளைகள், ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்கள் கூட்டு சேர்ந்து உருவாகிற ஒரு பெயர் தான் கூட்டு பெயர். பேர்ல இருக்குது பாருங்களா, ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்கள் கூட்டு சேர்ந்து உருவாகிற பெயர்கள் தான் கூட்டு பெயர். அப்படி உருவாகிற கூட்டு பெயர் பிள்ளைகள் ரெண்டு விதமா உருவாகலாம். என்ன? ரெண்டு விதமா உருவாகலாம். ஒன்று, ஒரு பெயர் சொல்லோட இன்னொரு பெயர் சொல் சேர்ந்து உருவாகலாம், அல்லது ஒரு வினை சொல்லுடன் இன்னொரு பெயர் சொல் சேர்ந்து உருவாகலாம். குழப்பிக்கொள்ள கூடாதா? பெயரோட பெயர், வினையோட பெயர். சரியா? சில பிள்ளைகள் மாத்தி பெயரோட வினை என்று போடுற பாருங்க. நாங்க படிக்கிறது பிள்ளைகள் கூட்டு பெயர், என்ன பெயர்ல முடிஞ்சிருக்குது. அப்போ நீங்க உருவாக்குற சொல்ல அந்த ரெண்டு சொல்லுல கடைசி சொல் பெயர்ல தான் முடிஞ்சிருக்கணும். அப்பதான் கூட்டு பெயர். சரியா? இப்ப நாம நுகாட தியரிக்கு வருவோம். நுகா என்ன சொன்ன? ரெண்டையும் பிரிச்சா ரெண்டும் பொருள் தரணும். அப்படித்தான் சொன்ன. ஃபாஸ்டா சொல்லி முடிச்சிட்டா. சரியா? பாருங்களா, கூட்டு பெயர்ல ரெண்டு சொற்கள் சேரும். ஒரு பெயர் சொல் இன்னொரு பெயர் சொல், அல்லது ஒரு வினைச்சொல் அடுத்தது இன்னொரு பெயர் சொல். ரெண்டுமே பொருள் தரணும். இப்ப நான் நுகாமா தான் சொல்றேன்னா ரெண்டுமே பொருள் தரணும். சரியா? இந்த பெயர் சொல்லும் பொருள் உள்ளதா இருக்கணும், இந்த பெயர் சொல்லும் அர்த்தம் உள்ளதா இருக்கணும். அதே மாதிரி இந்த வினை சொல்லும் ஒரு அர்த்தம் தரக்கூடிய சொல்லா இருக்கணும், இந்த பெயர் சொல்லும் அர்த்தம் தரக்கூடிய சொல்லா இருக்கணும். சரியோ? இப்படி இருந்தால் கூட்டு பெயர். சரியா? அப்ப பிள்ளைகள், இரண்டு அர்த்தமுள்ள சொற்கள் சேர்ந்து உருவாகிறது கூட்டு பெயர். இதே மாதிரி நீங்க கொண்டு படிச்சுட்டு வந்தீங்க ஆக்கப்பெயர் அப்படின்னு சொல்லி. நுஹா, ஆக்கப்பெயர்ன்றது என்னமா? பகுதி
கருத்துடையக்கும் விகுதி கருத்து இல்லாம ஆஹ் பயந்து இப்ப கொஞ்சம் டீசெண்டா சொல்றா. உன்ட சொல்லேம்மா ரெண்டா பிரிச்சா ஒன்றுதான் பொருள் தரணுமாண்டு. சரி. ஆக்கப்பெயர்கள் பிள்ளைகள் பெயர் சொல்லோட விகுதி சேர்ந்து வரும், வினை சொல்லோட விகுதி சேர்ந்து வரும். இப்ப நான் உதாரணம் எல்லாம் எடுத்து காட்டுவேன்னா, ஆக்கப்பெயர்ல என்ன ஒரு குறை என்றால், ஆக்கப்பெயர்ல 2 சொற்கள் சேருவதாக இருந்தால் அதுல ஒரு சொல் தான் பொருளை தரும், அடுத்த சொல் பொருளை தராது. அவர் பொருளை தார இல்லைன்றதாலதான் அவருக்கு நாங்க விகுதி என்று போட்டோம், பொருள் தருது இல்லது. அதே மாதிரி வினைச்சொல்லோட இன்னொரு சொல் சேரும், ஆனால் அதுல வினைச்சொல் மட்டும்தான் பொருளை உணர்த்தும், அர்த்தம் தரும். அடுத்ததாக வரக்கூடிய சொல் அர்த்தம் தராது. எனவே அவருக்கு நாங்க விகுதி என்று போட்டோம். எனவே ஆக்கப்பெயர்கள் பிள்ளைகள் பெயர் சொல்லோட விகுதி சேர்ந்து உருவாகும், வினைச்சொல்லோட விகுதி சேர்ந்து உருவாகும். இதுல விகுதிகள் ஆக்கப்பெயர்ல பொருளை உணர்த்தாது, பெயரும் வினையும் தான் பொருளை உணர்த்தும். ஆனா கூட்டு பேர்ல 2 பேருமே பவர்ஃபுல். இவரும் பொருள் உணர்த்தினா அவரும் பொருள் உணர்த்துவாரு. ஆனா ஆக்கப்பெயர்ல முதலாவதா வரக்கூடியதுதான் பொருளை உணர்த்தும், பின்னால வாராக டம்மி, அவர் பொருளை உணர்த்தாது. அப்படித்தான் சொல்லி தந்திருக்கிறேன். உங்களுக்கு இப்படி ஏன் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா சொல்லித்தாருன்னா நான் நீங்க மறக்க கூடாண்டதால. சரி பாப்போம். உதாரணமா நான் எடுக்கிறேன் மரப்பெட்டி. மரப்பெட்டி என்றதை இப்ப நுகா சொன்ன மாதிரி 2ஆ பிரிங்க. மரம் சகவெட்டி பிரிச்சுட்டேமனா. இப்ப பாருங்க, வெரி குட். இப்ப பிரிச்சுட்டேன். பிரிச்சா பொருள் தருதான்னு பாருங்க. மரமும் பொருள் அர்த்தம் இருக்குது, பெட்டிக்கும் அர்த்தம் இருக்குது. இருக்குதா இல்லையா? ஓ டீச்சர் இருக்குது. இந்த கூட்டு பேரு எனவே 2 சொற்களுமே பிள்ளைகள் அர்த்தம் தரக்கூடிய சொல்லா இருந்தால் உங்களுக்கு அங்க தெரியும் இது ஆக்க பேரா வராது, இது கூட்டு பேரா வரும்னு தெரியும். நீங்க கூட்டு பேர் எடுத்தீங்கன்னு சொன்னா நீங்க பார்க்கணும் இது முதலாவது வகையில வரக்கூடிய கூட்டு பேரா, 2வது வகைக்கு கூட்டு பேரான்னு பார்க்கணும். பாருங்க, இங்க மரம் என்பது பெயர் சொல், பெட்டியும் என்பது பெயர் சொல். எனவே இது என்ன வகை சார்ந்தது இல்லைங்க? பெயர் பெயர் பெயரும் பெயரும் சேர்ந்த கூட்டு பெயர்ல மரப்பெட்டி வரும். சரி, இன்னொன்று நான் எழுதுறேன் பாருங்க. எரிகணை. எரிகணை 2ஆ பிரிங்க. எரிசக வெரி குட். கணை எரிசக கணை. என்ன? எரிசக கணை. இதுல எரி என்றது பிள்ளைகள் ஒரு வினை சொல், கணை என்றது ஒரு பெயர் சொல். பாருங்க, வினையும் பெயரும் சேர்ந்த கூட்டு பெயராக எரிகணை எடுக்கலாம். அதோட பாருங்க, எரி என்றாலும் அர்த்தம் தருது, என்ன? வீசுறது என்ற பொருள். கணை என்ற அம்பு பொருள் தருது. எனவே 2ம் அர்த்தம் உள்ள சொற்கள். பாருங்க, எனவே எரிகணை என்றது பிள்ளைகள் வினையும் பெயரும் சேர்ந்த கூட்டு பேருக்கு உதாரணம். இது விளங்கினதான பாருங்க. ஆம் டீச்சர். ஓகே, இப்ப நாம ஆக்கப்பெயரு வரும். பாருங்களா, ஆக்கப்பெயர்ல ஒன்று பெயரும் விகுதியும் சேர்ந்து வரும். ஆனா ஒரு பெயர் சொல்லோட விகுதி சேர்ந்து வரும். அதை நாங்க முதலாவதா பார்ப்போம். புத்திசாலி. சரி, புத்திசாலி எப்படி பிரிக்கலாம்? புத்திசக சாலி இதுல பிள்ளைகள் புத்தி என்பது ஒரு பெயர் சொல், சாலி என்பது பொருள் இருக்குதா? இல்ல இல்ல மிஸ். இப்ப இத எடுத்துட்டு வரக்கூடா டீச்சர். எங்கட பக்கத்து வீட்டு மனுஷன் பேரு சாலி. பக்கத்து வீட்டு மனுஷன் பேரு சாலி, அவருக்கு அரபுல பொருள் இருக்குது, எனவே இந்த சாலி பொருள் இருக்குன்னு சொல்லிட்டு வரக்கூடா. தமிழ்ல இந்த சாலிக்கு பொருள் இருக்குதா? இல்ல இல்ல இல்ல. மிஸ். இல்ல, இவர் என்ன வெறும் பொருளற்ற விகுதி, இவருக்கு நீங்க அரபு பொருள் ஒன்னும் கொடுக்கற இல்ல. இங்க புத்தி என்பதுக்கு தான் பொருள் இருக்குது. என்ன புத்தி என்பது என்ன? ஒரு பெயர் சொல். எனவே பாருங்க, இந்த சாலிக்கு பொருள் இல்லைன்றதால் இவர் விகுதி. இவர் பக்கத்து வீட்டு சாலி இல்ல, சரியா? இவர் என்ன? விகுதி. இவர் பெயர் சொல். எனவே பிள்ளைகள் பெயர் சொல்லும் விகுதியும் சேர்ந்தால் அது ஆக்கப்பெயர். என்ன பாருங்க, இதுல ஒன்றுக்குத்தான் பொருள் இருக்குது, இதுக்கு பொருள் இல்லை. அது மட்டும் இல்லாம புத்தி என்றது ஒரு பெயர், இது ஒரு விகுதி. பெயரும் விகுதியும் சேர்ந்தால் அது ஆக்கப்பெயர். விளையினதா? ஆம் டீச்சர். ஓகே, அடுத்தது வினையோட விகுதி சேர்ந்து வர்றதுக்கு உதாரணம் பார்ப்போமா? என்ன உதாரணம் எடுக்கலாம்? ஓகே, பாருங்க. அறிவு சொல்லுங்க. தேர்ச்சி தேர்ச்சி.
இங்க தேர்ன்றது பிள்ளைகள் ஒரு வினைச்சொல், இச்சி என்பது ஒரு விகுதி. இப்ப பாருங்க, தேரண்டா அர்த்தம் இருக்குது. நீ தேர்ந்துடு, நீ சொல்ல நீ தேர்ச்சி ஆயிடுவாய், நீ வாழ்க்கையில தேறிடுவாய்ன்னு சொல்றோம் என்ன. அப்ப தேர் என்பது வந்து ஒரு வினைச்சொல். சரியா, நல்லா என்ன வச்சுக்கொள்ளணுமா, எக்ஸாம்ல கேட்டு வந்திருக்குது FWC-ல. எனவே தேர் என்பது என்ன வினைச்சொல். இச்சி என்பதுக்கு பொருள் இருக்குதா? இல்ல. இல்ல. எனவே தேர் என்ற வினையுடன் இச்சி என்ற விகுதி சேர்ந்து இருக்குது. எனவே நாம் இதுக்கு என்ன சொல்லுவோம் பிள்ளைகள், இது ஒரு ஆக்கப்பெயர். விளங்கிட்டா பிள்ளைகள்? ஆம் டீச்சர். ஓகே. எனவே பிள்ளைகள், ஆக்கப்பெயர்ல ஒன்றுக்கு தான் பொருள் இருக்கும், இன்னொன்று பொருள் இருக்காது. கூட்டு பெயர்ல ரெண்டுக்குமே பொருள் இருக்கும். சரி, இப்ப எங்ககிட்ட கேக்குறாங்க, பின்வரும் சொற்களுள் கூட்டு பெயராக அமைவது எதுன்னு கேக்குறாங்க. எது? பறிமுதல். வெரி குட். வெரி குட். பறிமுதல். வெரி குட். சரியா, பாப்போம். பறிமுதல்களில் அழகா ரெண்டா பிரிக்கலாம் பிள்ளைகள். எப்படி? பரி பிளஸ் முதல். என்ன இங்க பரி என்பது பெயர் சொல்லா வினை சொல்லா? வினைச்சொல். வினைச்சொல். வெரி குட். முதல் என்பது பெயர்ச்சொல். பெயர் சொல். பெயர் சொல். எனவே வினை சொல்லும் பெயர் சொல்லும் சேர்ந்தால் அது என்ன பெயர் பிள்ளைகள்? கூட்டுப்பெயர். கூட்டு பெயர். கூட்டு பெயர். டவுட் இருக்குதோ? இல்ல டீச்சர். இல்ல மிஸ். இல்ல. அடுத்த கேள்வி போவோமா? ஆன் டீச்சர். ஓகே, 8வது கேள்விக்கு வாங்களா. வெள்ளை உடுத்தினான் என்பது என்ன ஆகு பெயர்ன்னு கேக்குறாங்க. இது ஓலவெல்ல எல்லாம் படிச்சுட்டு வந்திருக்கீங்க. என்ன ஆகு பெயர் பிள்ளைகள்? கர்த்தாவாகு பெயர். கருத்தாவாகு பெயர். இன்னொரு ஆன்சர். குணவாகு பெயர். வெரி குட். குணவாகு பெயர். ஓகே ஓகே. குணவாகு பெயர்டா என்னன்னு கொஞ்சம் சொல்லித்தரேன். ஆகு பெயர்ல நிறைய வகை இருக்குது, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியும் போட்டிக்கிறேன். சரியா? ஓகே, நம்ம பார்ப்போம் வாங்க. குணம். குணவாகு பெயர். குணவாகு பெயர்டா என்னன்னு பார்ப்போம். சரி, குணவாகு பெயர்டா பிள்ளைகள் ஒரு குணப்பெயர் இன்னொன்றுக்கு ஆகி வருவதுதான் குணவாகு பெயர். சரியோ? இதே உதாரணத்தை எடுப்போமே. வெள்ளை உடுத்தினான். பாருங்களா, வெள்ளை உடுத்தினான். இதுல வெள்ளை என்பது பிள்ளைகள் ஒரு குணப்பெயர், ஒரு நிறத்தை குறிக்குது. வெள்ளை என்பது ஒரு குணப்பெயர் தானே? ஓகே. இங்க பாருங்க, இந்த வெள்ளை உடுத்தினான் என்றதுல வெள்ளை என்பது குணப்பெயர் என்று தெரியும். ஆனா இதுல மீனிங்க பாருங்க பிள்ளைகள், வெள்ளை உடுத்தினான். வெள்ளை உடுத்தினான்டா பிள்ளைகள், அவன் வெள்ளை கலர் உடுத்தானா? வெரி குட். அல்லது வெள்ளை நிறமான ஆடைய உடுத்தினானா? வெள்ளை நிறமான ஆடை உடுத்தி. வெரி குட். வெள்ளை நிறமான ஆடையத்தான் உடுத்திருக்கிறான். எனவே இங்க என்ன நடந்திருக்குதுண்டா, வெள்ளை என்ற குணப்பெயர் ஆடைக்கு ஆகி வந்திருக்குது. ஆடை என்ற ஒரு பொருளுக்காகி வந்திருக்குது. வெள்ளை என்ற ஒரு குணப்பெயர் என்ன செஞ்சிருக்குது, ஆடை என்ற ஒரு பொருளுக்காகி வந்திருக்குது. எனவே குணப்பெயர் ஒன்றுக்கு ஆகி வந்தா பிள்ளைகள், அதுக்கு நாங்க சொல்லுறோம் குணவாகு பெயர். குணப்பெயர் இன்னொன்றுக்கு ஆகி வந்தால் அதுக்கு நாங்க சொல்லுறோம் குணவாகு பெயர். சரி, விளங்கினதா? ஓகே, இப்போ பாருங்க, அடுத்தது இருக்குது கருவியாகு பெயர். சரி, ஆகு பெயர்கள் சொல்லி தந்துட்டு முடிக்கிறேன்னா, அடுத்த பாருங்க, கருவியாகு பெயர். கருவியாகு பெயர் என்றால் ஒரு கருவி பெயர் இன்னொன்றுக்கு ஆகி வந்தால் அது கருவியாகு பெயர். சரியா? உதாரணமாக திருக்குறள் படித்தேன். சரியா? திருக்குறள் படித்தேன் என்ற பிள்ளைகள், திருக்குறள் என்றது ஒரு கருவி. ஓமா இல்லையா? ஒரு சாமான், ஒரு பொருள். இங்க திருக்குறள் படித்தேன் என்ற பொருள் என்னண்டா பிள்ளைகள், இந்த கருவியெல்லாம் படிக்கிற அந்த திருக்குறளை எழுதிய திருவள்ளுவரை நான் படிக்கிறேன்.
என்று சொல்லுதா இது அழுத்தமா இது நோட் பண்ணிக்கொள்ளுங்களா. எனவே இங்க திருக்குறள் என்ற கருவி அந்த கருவிக்காகாமல் அந்த நபருக்காகி வந்திருக்குது, திருவள்ளுவருக்காகி வந்திருக்குது. எனவே ஒரு கருவி அந்த கருவிக்காகாமல் ஒரு நபருக்காகி வந்தால் அதுக்கு நாங்க சொல்லுறோம் பிள்ளைகள் கருவியாக வேர். சரியா, இதை கொஞ்சம் எழுதி கொள்ளுங்க. ஒரு கருவி பெயர் அந்த கருவிக்காகி வராமல் ஒரு நபருக்காகி வந்தால் இது என்னாக பெயர்? கருவியாக பெயர். கருவியாக வேர். கருவியாக வேண்ட மறுதலை தான் பிள்ளைகள் கருத்தாவாக வேர். கருத்தாண்டா நபரா, கருத்தாக்கு இன்ன ஒரு பேர் என்ன? நபர். அதாவது ஒரு கருத்தா அல்லது ஒரு நபர் அந்த நபருக்காகி வராமல் ஒரு கருவிக்காகி வந்தால் அதுக்கு நாங்க சொல்லுறோம் பிள்ளைகள் கருத்தாவாக பெயர். அப்ப உங்களுக்கு விளங்குது கருவியாக வேண்ட மறுதலை என்ன பிள்ளைகள்? கர்த்தாவாக பெயர். கர்த்தாவாக பெயர். வெரி குட். கருத்தாவாக வேறு என்ன? கருவி கருத்தாவாகி வந்த கருவி வந்து கருத்தாவுக்காகி வந்தால் கருவியாக வேர். அல்லது இப்படி எடுங்களேன், ஒரு கருவி பெயர் ஒரு நபருக்காகி வந்தால் அது கருவியாக வேர். அதே மாதிரி ஒரு நபர் கருவிக்காகி வந்தால் அது கருத்தாவாக வேர். உதாரணம் ஒன்று சொல்றேனா, திருவள்ளுவரை படித்தேன் அல்லது அறிஞர் அண்ணாவை படித்தேன். சரியா, இன்னொன்னு பாருங்க, அறிஞர் அண்ணா இந்தியாவில் இருக்குதா, நல்ல ஃபேமஸான ஆள். அறிஞர் அண்ணாவை படித்தேன், அரசியல்வாதி. அறிஞர் அண்ணாவை படித்தேன். சரியா, இப்ப பிள்ளைகள் அறிஞர் அண்ணாவை படித்தேன் என்றதுல அறிஞர் அண்ணான்னு சொல்லுது ஒரு நபர், ஓமா இல்லையா? அவட பேரே அதுதான். ஓ, இப்போ நான் இங்க ஓகே அறிஞர் அண்ணானது ஒரு பேரா இருக்குது, நபரா இருக்குது. ஓகே, இருக்கட்டும். இப்ப இந்த வாக்கியத்துல அறிஞர் அண்ணாவை படித்தேன் என்றதுல பிள்ளைகள் நான் அவரை படிச்சிருக்கிறேனா அல்லது அவரால் எழுதப்பட்ட புக்கை நான் படிச்சிருக்கிறேனா? அவரால் எழுதப்பட்ட புத்தகத்தை. வெரி குட். அறிஞர் அண்ணாட புத்தகங்கள் நிறைய இருக்குது, அவருடைய புத்தகத்தை நான் படிச்சிருக்கிறேன். எனவே இந்த வாக்கியத்தை பொறுத்தவரையில இங்க அறிஞர் அண்ணா என்ற நபர் இந்த நபருக்காகி வராமல், இந்த அறிஞர் அண்ணாண்ட பெயர் சொல் இந்த நபருக்காகி வராமல் ஒரு கருவிக்காகி வந்திருக்குது. அந்த கருவி என்ன? அவர் எழுதின புக். எனவே நபர் பிள்ளைகள் கருவிக்காகி வந்தால் அது என்னாக பெயர்? கருவியாக பெயர். கருத்தாவாக பெயர். ஒரு நபர் கருவிக்காகி வந்தா அது கருத்தாவாக பெயர். சரி, இன்னொன்று பாருங்களேன், திருவாசகம் படித்தேன், இது என்ன பெயர்? கருவியாக பெயர். வெரி குட், கருவியாக பெயர். திருவாசகம் மாணிக்க வாசகரால் எழுதப்பட்டது நான் திருவாசகம். சரி, அப்ப திருவாசகம் படித்தேன் என்றா பிள்ளைகள் திருவாசகம் என்று சொல்வது ஒரு கருவி, ஒரு புக், அது நூல் உண்டு. ஆனா இங்க திருவாசகம் படித்தேன் என்றது அர்த்தம் அந்த புக்கை படிச்சதல்ல, அந்த புக்கை எழுதிய மாணிக்க வாசகரை படித்தேன். எனவே ஒரு கருவி ஒரு நபருக்காகி வந்தால், நபர் இங்கன்னா மாணிக்க வாசகர், நாங்க இங்க கருவியை சொன்னோமா இந்த வாக்கியத்துல? இல்ல, நபரைத்தான் சொல்லிக்கிறோம். எனவே ஒரு கருவி அந்த கருவிக்காகாமல் அந்த நபருக்காகி வந்தால் அதுக்கு நாங்க சொல்லுறோம் கருவியாக வேர். சரி, அப்போ திருவாசகம் படித்தேன் என்றால் கருவியாக வேர், மாணிக்க வாசகரை படித்தேன் என்றால் கருத்தாவாக வேர். இல்லைங்கன்னதோ மாறி வரணுமா? ஓகே, சரி. அவங்க என்ன பிள்ளைகள் வெள்ளை உடுத்தினான் என்றது என்ன ஆகுவேர்? குணமாக பெயர். குணமாக வெரி குட், குணமாக பெயர். என்ன? வெள்ளை என்ற குணப்பெயர் அந்த வெள்ளை நிறத்துக்காகாமல் ஆடைக்காகி வந்திருக்குது. எனவே இதுக்கு நாங்க சொல்றோம் குணவாகு பெயர். விளங்கிட்டோ? ஓகே, 9வது 10வது கேள்வி இருக்குது, அதை நாம் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இப்போ 11 மணிக்கு உங்களோட சீனியர் கிளாஸ் தொடங்குது. சரியோ, அப்ப நான் கிளாஸை வைண்ட் அப் பண்றேன். பிள்ளை நான் இந்த டியூட்டை வந்து எங்களோட பேமெண்ட் கிளாஸ்ல போடுறேன். சரியா, பிரிண்ட் எடுத்து நீங்க செஞ்சு வச்சுக்கொள்ளுங்களா, நாம ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லயும் பார்ப்போம். சரியோ? அந்த ஆன்சர்ல இடவாக பெயரும் பொருளாக பெயரும் இருக்கிறது. ஓகே ஓகே, இடவாகு பேர். இடவாகு பேர்ன்னு சொல்றது பிள்ளைகள் ஒரு இடம், அந்த இடத்துல இருக்கிற பொருளுக்காகி வந்தால் இடவாகு பேர். உதாரணமா பாருங்க, ஜல்லிக்கட்டு போட்டியில் தமிழ்நாடு வென்றது. உதாரணம் வெளியே கொள்ளுங்களா, ஜல்லிக்கட்டு போட்டியில் தமிழ்நாடு வென்றது. இப்ப இதுல பிள்ளைகள் தமிழ்நாடு வென்றது என்று சொல்லி இருக்கிறன.
இப்ப தமிழ்நாடுன்னு சொல்றது ஒரு இடப்பெயரா இல்லையா? இடப்பெயர் டீச்சர். இடப்பெயர். ஆனா இந்த தமிழ்நாடு என்ற இடப்பெயர் உண்மையிலே தமிழ்நாட்டுக்காகி வந்திருக்குது. நாம தமிழ்நாட்டையா சொல்லி இருக்கிறோம்? இல்ல டீச்சர், தமிழ்நாட்டு வீரர்கள். அந்த தமிழ்நாடு என்ற இடத்தில் இருக்கிற அந்த விளையாட்டு வீரர்களை தான் சுட்டி காட்டியிருக்கிறேன். எனவே இந்த இடப்பெயர் அந்த இடத்துக்காகாமல் அங்கிருக்கின்ற நபர்களுக்காக வந்திருக்குது, அங்கிருக்கின்ற வீரர்களுக்காக வந்திருக்குது. எனவே ஒரு இடப்பெயர் இடத்துக்காகி வராமல் அங்கிருக்கிற நபர்களுக்காகி வந்தால் அதுக்கு நாங்க சொல்லுறோம் இடவாகு பெயர் அப்படின்னு. இல்லைங்கன்னதா? ஓகே. ஊர் சிரித்தது, அவனுடைய முட்டாள்தனத்தை பார்த்து ஊர் சிரித்ததா? இப்ப ஊர்ன்றது பிள்ளைகள் ஒரு இடப்பெயர். ஊர் சிரிக்குமா? இப்ப சரி ஊர் மக்கள் இல்ல இல்ல டீச்சர், ஊர் மக்கள். அப்ப எனவே அந்த ஊர்ன்ற இடப்பெயர் அங்க ஊரை இல்ல நாம சுட்டி காட்டினோம், அந்த ஊரில் இருக்கின்ற நபர்களை சுட்டி காட்டினோம். மக்களை, ஊர்ல இருக்கிற நபர்களை சுட்டி காட்டினோம். எனவே ஒரு இடப்பெயர் பிள்ளைகள் இடத்துக்காகாமல் அங்க இருக்கிற நபர்களுக்கே சுட்டி காட்டி வந்தால் அதுக்கு நாங்க சொல்றோம் இடவாகு பெயர் அப்படின்ட்டு. இல்லைங்கன்னதா? ஆம் டீச்சர். அடுத்தது பொருளாகு பெயர். பொருளாக பெயர் என்று சொன்னா பிள்ளைகள் ஒரு முழு பெயர் ஒரு சினைக்காகி வரணும். உதாரணமா நான் சொல்றேன். ரோஜா சூடினாள். கடைக்கு போகும்போது அவள் என்ன ரோஜா சூடிக்கொண்டு போய்த்தீங்க. இப்ப ரோஜாண்ட அர்த்தம் பிள்ளைகள் ஒரு ரோஜா செடி, என ஒரு முழு ரோஜா மரத்துக்கு தான் நாங்க ரோஜான்னு சொல்றோம். அப்படித்தானே? ஓகே. ஒரு முழு ரோஜா செடி, ஒரு முழு பொருள் தானீங்கன்னா ரோஜான்னு எடுத்துக்கொள்ளுங்க. சரி, இப்ப ரோஜா சூடினாள்ண்டா பிள்ளைகள் அவ கடைக்கு போகும்போது ஒரு முழு மரத்தை தலையில நாட்டிட்டு போவாவா? இல்ல பூ இல்ல. அந்த முழு பொருளையும் இருக்கக்கூடிய ஒரு சினை பொருளான பூவத்தான், ஒரு பகுதியான பூவத்தான் சூடிட்டு போவா. எனவே இங்கு ரோஜா சூடினால்ன்றதுல ரோஜாண்ட அந்த ஒரு முழு பொருள் அந்த முழு பொருளுக்காகி வந்திருக்குது. அந்த பொருள் அந்த முழுமைக்காகி வந்திருக்குது. இல்ல பூக்காகி வந்திருக்குது. எனவே பிள்ளைகள் வெரி குட். எனவே ஒரு ஃபுல் பொருள் இல்லைங்கண்ணா, ஒரு முழு பொருள் அந்த முழு பொருளுக்கும் ஆகாமல் ஒரு சினைக்காகி வந்தால் அதுக்கு தான் நாங்க சொல்லுறோம் பொருளாகு பெயர். இதுல எதிர்மாறுதான் சினையாக பெயர். ஒரு சினை முழு பொருளுக்கும் ஆகி வந்தால் அதுதான் சினையாக பெயர். சரியா? அப்ப ரோஜா சூடினால்ன்றதுல பிள்ளைகள் இது பொருளாக பெயர். இங்கன்னா நாங்க ரோஜான்றதை ஒரு முழு செடியாக பார்க்கணும். நாங்க ஒரு நாளும் தலையில முழு செடியை வச்சுட்டு போறையிலே சிரிப்பாங்க எல்லாரும். அப்பதுல என்ன, அந்த செடியில் இருக்கிற ஒரு சினையான அந்த பூவைத்தான் நாம சூடிட்டு போறோமேனா. எனவே ரோஜா சூடினால்ன்றதுல ஒரு முழு பொருள் சினைக்காகி வந்திருக்கு. ரோஜான்ற அந்த மலருக்காகி வந்திருக்குது. இங்க மரத்தை நாங்க சொல்ல இல்லை. ரோஜான்றது இங்க அந்த முழு பொருளான மரத்தை நாங்க சொல்ல இல்லை. அந்த மரத்தில் இருக்கிற ஒரு சினையான பூவைத்தான் சொன்னோம். எனவே ஒரு முழு பொருள் சினைக்காகி வந்தால் அதுக்கு நாங்க சொல்லுறோம் பொருளாகு வேர் அப்படின்னு. விளங்கிட்டோ? ஓகே, சரி. கிளியரா இப்போ இந்த படிச்சது? ஓகே, சரி. அப்ப நாம நாளைய கிளாஸ்ல திருக்குறள், கம்பராமாயணம் மருக ரீஸ்டார்ட் ஆகுது. நாம தொடர்ந்து படிச்சுட்டு போவோம். அதுக்கு அடுத்தது காலங்கள் ரெடி ஆயிட்டு இருக்குது, நான் போடுறேன். ஓகே, வைண்ட் அப் பண்றேன் அப்போ. சொல்லுங்கம்மா. ஒவ்வொரு மந்த் பீஸ் கட்டினதுக்கு பிறகும் நியூ குரூப் கிரியேட் பண்ணுவீங்களா மிஸ், இல்லாட்டி இதே குரூப் தானே? இந்த மந்த்ல இருந்து நாம புது குரூப் ஓபன் பண்றோம். இப்ப ஜூலை முடிய போகுதே, இப்ப ஆகஸ்டுக்கு நான் புது குரூப் ஓபன் பண்ணுவேன். சரியா? மந்த்லி ஃபீஸ் 1500 தானே மிஸ்? 2027க்கு தான் அது. சரியா? ஓகே மிஸ்.